இவ்வளோ நாளாக இந்த டிப்ஸ் தெரியலைன்னா இனிமே தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட கிச்சன் வேலைகளை, வீட்டு வேலைகளை ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் முடிக்க வைக்கிறதுக்கு நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாளினி மார்னிங் குக்கிங். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் டிப்பு, நம்ம வீட்டில் எழுதாத வேஸ்ட்டான பேனா இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த பேனாவோட மூடியை தான் ரீயூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இருக்கிற பேனாவோட மூடியோட உள் சைடில் கொஞ்சமாக பஞ்சு எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி பஞ்சு யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிற பஞ்சை இந்த பேனாவோட மூடியோட உள் சைடில் நல்லா ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பேனாவோட மூடியோட சைடு பகுதியில் சின்னதாக ஒரு டபுள் சைடட் டேப்பை ஒட்டி விட போகிறோம். இந்த டேப்பை இந்த பேனாவோட மூடியில் எந்த இடத்துலனாலும் நீங்கள் ஒட்டி விடலாம். இங்கே தான் ஒட்டணும்னு எந்த அவசியமும் இல்லை. இந்த மாதிரி பேனாவோட மூடியில் இந்த டேப்பை ஒட்டிட்டு மேலே இருக்கிற ரேப்பரை கிழிச்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம வீட்டில் இருக்கிற செவுத்தில் தான் ஒட்ட போகிறோம். நம்ம வீட்டில் நிறைய இடத்துல ஆணி அடித்தோன்னா அங்கங்கே அசிங்கமாக தெரியும். குறிப்பாக வீட்டு ஹால்லலாம் இது போல் சாமி ஃபோட்டோ வச்சுருப்போம். அந்த இடத்துல நம்மளால் ஊதுபத்திக்கு ஸ்டாண்டெல்லாம் வைக்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல இந்த பேனா மூடியை யூஸ் பண்ணி ஊதுபத்தி ஸ்டாண்டாக நம்ம பயன்படுத்தலாம். ஆணி அடிக்க முடியலனாலோ இல்லை செல்ஃப் இல்லைனாலோ இது போல் பேனா மூடி யூஸ் பண்ணுங்கள். இந்த பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம வீட்டில் போலியெல்லாம் செஞ்சோன்னா சூடாக இருக்கும் போது சாப்பிட நல்லாயிருக்கும். ஆறி போயிடுச்சுனாலோ இல்லைனா அடுத்த நாள் எடுத்து சாப்பிட்லானாலோ அது ரொம்ப காஞ்சி போயிருக்குங்க. சில நேரம் கடையிலேருந்து கூட போலி வாங்கிட்டு வந்தோன்னா அது சூடு ஆறி போய் சாப்பிடவே பிடிக்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த போலியை நீங்கள் இந்த மாதிரி சூடு பண்ணிங்கன்னா நம்ம போலி சூடாக செய்யும்போது எப்படி இருக்குமோ அது போல் இருக்கும். நல்லா இது போல் தவாவில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கு மேலே ஆறி இருக்கிற அந்த போலியை போட்டு 2 சைடும் நல்லா சூடு காட்டி எடுத்திங்கன்னா போலி நம்ம ஃப்ரெஷ்ஷாக போடும்போது எப்படி இருக்குமோ அது போல் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் போலி ஆறுனாலும் நம்ம மறுபடி சூடு பண்ணி இது போல் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட முடியும். இந்த ஐடியாவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போகிறேன். நம்ம சேர்க்குற தயிரில் ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாதுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு லேசாக ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது ஒரு மாதிரி க்ரீம் மாதிரி இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெயும் தயிர் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இது போல் உங்களுக்கு லிக்விட் ஃபார்மில் கிடைக்கும். இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா இதை பீட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்புத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இந்த பவுல் ஃபுல்லாக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த பவுலில் பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றினேன். அந்த பவுலுக்கு 1 கப் அளவுக்கு இப்போ நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கோதுமை மாவை இந்த பாதி கப் தண்ணியில் அப்படியே சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி பசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, 1 நிமிஷம் கூட ஆகாது. இந்த மொத்த மாவையும் ரொம்ப ஈஸியாக நம்ம இதை பசைஞ்சு எடுத்துடலாம். இதுவே மாவு போட்டுட்டு நீங்கள் தண்ணி தெளிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிசைகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா குயிக்காக மாவு பிசையலாம். சப்பாத்தி பூரியெல்லாம் செய்ய போகிறீங்கன்னா அந்த டைமில் இது போல் நீங்கள் செஞ்சிங்கன்னா குறைவான நேரத்தில் டக்குன்னு மாவு பிசைஞ்சிடலாம். தயிர் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாவை நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியமும் இல்லை. நீங்கள் டக்குன்னு சப்பாத்தி செய்யணும் அப்படின்னா இந்த 2 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் சப்பாத்தியோ பூரியோ செஞ்சு பாருங்கள். மாவு நல்லா அடித்து பிசைஞ்சால் எப்படி இருக்குமோ அது போல் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம தேய்க்கும் போது நம்ம சுட்டு எடுக்கும் போதும் நல்லா இது போல் வருங்க. இப்போ பாருங்கள், மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ நான் இந்த மாவில் சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். நீங்களே பாருங்கள், இந்த சப்பாத்தி தேய்க்கும் போது எவ்வளோ அழகாக வாட்டமாக நல்லா ரவுண்டாக தேய்க்க வந்துச்சுன்னு. இப்போ இதை நம்ம தவாவில் போட்டு நல்லா இதை சுட்டு எடுத்துக்கலாங்க. இதோட 2 சைடும் லேசாக இந்த மாதிரி வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட அடி சைடு லேசாக ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் இது போல் இடுக்கி யூஸ் பண்ணி இது போல் ஃப்ளேமில் காமிச்சு எடுத்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு ஃபுல்காக ரெடிங்க. பூரி மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி கூட இது போல் செஞ்சிங்கன்னா நல்லா புசுன்னு உப்பி வரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான குயிக்கான சப்பாத்தி செய்யணும்னா இந்த ஐடியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம். நிறைய பேருக்கு காலிஃப்ளவரில் ரெசிபி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இந்த காலிஃப்ளவரை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் இது போல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த காலிஃப்ளவரில் இருக்கிற அந்த புழுக்கள் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க மிச்ச காய்கறிகளில் பரவிடும். அதனால் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி இது போல் நல்லா கேஸில் லோ ஃப்ளேமில் வாட்டி எடுத்துக்கோங்க. அதாவது இந்த மாதிரி
மாதிரி அந்த காலிஃப்ளவரை நெருப்பில் காமிச்சு எடுத்துட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த காலிஃப்ளவர் வெந்துலாம் போகாது. நல்லா இந்த காலிஃப்ளவரோட எல்லா பக்கத்துலேயும் இந்த சூடு படணும். இது போல் நல்லா சூடு காமிச்சு வாட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். இதுவே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக காலிஃப்ளவர் வாங்கி அப்போவே செய்ய போகிறீங்கன்னா இதை நீங்கள் நெருப்பில் காட்டணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இது போல் ஸ்டோர் பண்ணிவிட்டு பயன்படுத்துங்க. இது உள்ளே இருக்கிற புழுக்கள் எல்லாமே இந்த ஹீட்னால் அப்படியே பொசுங்கி போயிடும். இதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது மிச்ச பொருட்களில் இந்த புழுக்கள் போய் நுழையாது. அதுக்காக தான் நம்ம இந்த காலிஃப்ளவரை இந்த மாதிரி நெருப்பில் வாட்டி எடுக்கிறோம். இப்போ இந்த நெருப்பில் காமிச்ச காலிஃப்ளவரோட சூடு நல்லா குறையட்டும். சூடு குறைஞ்சதுக்கப்புறம் இது போல் ஒரு கவரில் நீங்கள் சுற்றி வைங்க. இதை நீங்கள் இது போல் கிளிங் ரேப்பில் நல்லா ரோல் பண்ணி வைக்கும்போது இந்த காலிஃப்ளவர் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் ஆகும். இதோட கலர் மாறாமல் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக காலிஃப்ளவர் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வைங்க. இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது லேடிஸ் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான தேவைப்படக்கூடிய டிப்பு. இட்லி பாத்திரத்தில் இட்லி மட்டும் இல்லைங்க, இதையும் நம்ம செய்யலாம். இதை செய்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் இது போல் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். எப்பயும் இட்லி ஊற்றும் போது ஊற்றுற தண்ணியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நம்ம இதை செய்ய முடியும். இப்போ இந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றியாச்சு. இதுவில் என்ன வைக்க போகிறோன்னு யோசிப்பீங்க. இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த பாத்திரத்தில் நான் இப்போ அரிசி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சமையலுக்கு சாப்பாட்டுக்கு எந்த அரிசி சேர்ப்பீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. இந்த அரிசிக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அதை வச்சுக்கோங்க. இப்போ 1 டம்ளர் அரிசினா நான் 2.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி வைப்பேன். அதே போல் வச்சுருக்கேங்க. இப்போ இந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து இட்லி பாத்திரத்துக்குள்ளே வைக்க போகிறோம். வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. இந்த பாத்திரத்தோட பாதி அளவுக்கு இட்லி பாத்திரத்துக்குள்ளே தண்ணி இருக்கணும். சப்போஸ் கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தை அதோட தட்டு வச்சு மூடிடுங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நல்லா ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறம் இதை திறந்து பாருங்கள். இது நம்ம சாதம் தான் செய்ய போகிறோம். அதாவது சோறு தாங்க செய்ய போகிறோம். சோறு வடிக்க தெரியாதவங்க இல்லைனா குக்கர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சமயத்துக்கு இட்லி பாத்திரத்தில் இப்படி கூட சாதம் வேக வைக்கலாங்க. சப்போஸ் நம்ம வீட்டில் குக்கர் இருக்கும், அந்த குக்கரில் நம்ம மட்டனோ இல்லை பருப்போ வேக வச்சுருப்போம். அந்த டைமில் இன்னொரு குக்கர் தேவைப்படும். குறிப்பாக கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்கன்னா அந்த சமயத்தில் ஒரு அவசரத்துக்கு நம்ம இட்லி பாத்திரத்தில் இது போல் கூட சாதம் செய்யலாங்க. இது ரொம்ப சூப்பரான மெத்தடு. இது நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் தெரியாது அப்படின்னாலும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பாடு வேக வச்சு பயன்படுத்தலாங்க. இதில் செய்யும்போது சாப்பாடை நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கலாம். சாதம் குழஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அது மட்டும் இல்லைங்க, சாப்பாடு வடிக்க தெரியாதவங்க, குக்கரில் சமைக்க தெரியாதவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்பவே பெஸ்ட்டான ஐடியா. பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ்னு யாராக இருந்தாலும் இந்த மெத்தடில் சாப்பாடு ஈஸியாக செய்யலாம். குக்கர் ரிப்பேராக இருந்தாலோ இல்லைனா உங்கள் வீட்டில் குக்கரில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தை பயன்படுத்துங்க. சாதம் வடிக்க தெரியாதவங்க குக்கர் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி கூட இட்லி பாத்திரத்தை சோறு ஆக்கலாங்க. இன்றைக்கி நான் சொன்னேன் இந்த ஐடியாலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னதில் எந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.